வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 8 மற்றும் 9 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் மார்வலை நிகழ்த்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல ஒரு ரயில் பாலத்தை அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் தான் இது அமைத்திருக்காங்க. செனாப் நதி உடைய படுக்கையில் தான் இது அமைத்திருக்காங்க. செனாப் நதியுடைய படுக்கையிலிருந்து 359 மீட்டர் உயரமான இடத்துல அமைத்திருக்காங்க. இதோடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 1315 மீட்டர். இதை இப்போ திறக்கவே செஞ்சுட்டாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது உலகத்துடைய மிக உயரமான ரயில் பாலம் அது ஒன்று அப்படின்னா, இது உலகத்துடைய மிக உயரமான இரும்பு வளைவு பாலம், அதுவும் இதில் ஒரு சிறப்பு தான். ஓகே, இதில் ஜம்முவிலேருந்து காஷ்மீருக்கு இது நேரடி ரயில் இணைப்பை வழங்கும், அந்த மாதிரி ஒரு சிறப்பு கொண்டது. அப்புறம் இன்னொரு பிரிட்ஜ், இதோடைய பேர் என்ன அப்படின்னா 5 ரயில் பாலம் அப்படிங்கிறது. இது நம்ம நாட்டுடைய முதலாவது கம்பி வட ரயில் பாலம் அப்படிங்கிறது. கேபிள் ஸ்டேடு பிரிட்ஜு. இது எங்கே அமைத்திருக்காங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் 5 நதி அப்படின்னு ஒரு நதி இருக்குது. இது செனாப் நதியுடைய கிளை நதி. அந்த நதிக்கு மேலே தான் இது அமைத்திருக்காங்க. இது இந்தியாவுடைய 2வது மிக உயரமான ரயில்வே பாலம். ஓகே, இது 331 மீட்டர் உயரமானது. அடுத்தது, இப்போ நம்ம முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கணும். என்னென்னா, உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தட திட்டம் அப்படிங்கிறது தான். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற முக்கியமான ஒரு திட்டம். இது 279 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த திட்டம் 1997லேயே தொடங்கிட்டு பல்வேறு கட்டங்களாக கொஞ்சம் கொஞ்சமாகவே அது செயல்படுத்திகிட்டே இருக்காங்க. இப்போ தான் அதை முற்றிலுமாகவே நிறைவேற்றியிருக்காங்க. ஓகேவா, இது காஷ்மீர் பகுதிக்கு நேரடியாக ரயில் போக்குவரத்தை வழங்கும். இதில் 209 கிலோமீட்டர் தொலைவு வழித்தடம் பல்வேறு கட்டங்களாக திறந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த வழித்தடத்தில் தான் இந்த செனாப் ரயில் பாலம், அதே நேரம் இந்த 5 பாலம் இது எல்லாமே இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா, இதில் 12.77 கிலோமீட்டர் தொலைவுள்ள T50 அப்படிங்கிற ஒரு சுரங்கம் கூட இருக்குது. இதுதான் நம்ம நாட்டிலேயே மிக பெரிய ரயில் சுரங்கம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க அப்படின்னா, நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டாங்க. அவர் தான் இந்த திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைத்தார். அடுத்தது ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநரான மனோஜ் சின்ஹா. அடுத்தது ஜம்மு காஷ்மீருடைய முதல்வரான உமர் அப்துல்லா. அடுத்தது மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்தது, பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மகேந்திர தேவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிஎம்முடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இருக்குல்ல, அதோடைய சேர்மனாக மகேந்திர தேவ் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, பிரதமர் தொடர்பான சில அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம். பிரதமருடைய தனிச் செயலராக நிதி திவாரி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிரதமருடைய முதன்மை செயலராக PK மிஸ்ரா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. RBIயுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவர் தான் இந்த சக்தி காந்ததாஸ். அடுத்தது, கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகளின் கைரேகையை பதிவு செய்யும் முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் A மற்றும் C, அதாவது டெல்லி மற்றும் ராஜஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி காவல்துறையும் ராஜஸ்தான் காவல்துறையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கைது செய்யப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய விரல் ரேகை, அப்புறம் அவங்க கண்ணில் இருக்கும்ல அந்த கருவிழியுடைய அந்த மார்க்கிங், அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது குற்றம் கூட இவங்க தொடர்புடையாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுடைய கைரேகை மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா இவங்க சம்மந்தமான எல்லா ஹிஸ்ட்ரியுமே அவங்களுக்கு தெரியும். அதனால தான் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் காவல்துறை இந்த டீட்டெயிலாக பதிவு பண்ணுறாங்க. கைரேகை, அப்புறம் கருவிழி, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுறாங்க. கைது செய்யப்பட்டவங்க, அதே மாதிரி குற்றவாளிகள், இவங்களுடைய தகவல்களை தான் பதிவு பண்ணுறாங்க. இது கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் 2022 படி தான் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்லே இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்னே இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இது உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே AC வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது, பேரிடர் எதிர்ப்பு உள்கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ்.
பிரான்ஸ் தான் இந்த ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தாங்க. இதற்கான கருப்பொருள் கடலோர பகுதிகளுக்கு ஒரு நிகழ்வான எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். இதில் நம்முடைய பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 29 நாடுகளுக்கு பயணிக்கிற ஒரு சுனாமி எச்சரிக்கை அமைப்பை இந்தியா நிறுவியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் 2வது கட்டத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போது ஒரு முக்கியமான திட்டம் ஏக் பேட் மா கே நாம் அப்படிங்கிறது. இப்போ ஏக் அப்படின்னா ஒரு அப்படிங்கிறது அர்த்தம், பேட் அப்படின்னா மரம் அப்படிங்கிற அர்த்தம், மா அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தம், கே நாம் அப்படின்னா பெயர் அப்படிங்கிறது. அதாவது அன்னையின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிறது. நம்ம அம்மா இருக்காங்கள்ல, அவங்க பெயரில் ஒரு மரத்தை வந்து நம்ம நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே, இதில் முதல் கட்டம் போன ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி நம்முடைய பிரதமர் தொடங்கி வைத்தாங்க. இப்போ 2வது கட்டம் இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி பிரதமர் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த 2வது கட்டம் எங்கே தொடங்கியிருந்தாங்கன்னா, புதுடெல்லியில் மகாவீர் ஜெயந்தி பொங்கலில் தான் தொடங்கியிருக்காங்க. ஒரு மரத்தை நட்டு பிரதமர் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இது என்ன இலக்கு அப்படின்னா, இந்த ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே, இந்த ஆண்டுக்குள்ளாடி 10 கோடி மரங்களை இந்தியா முழுவதும் நடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, 2024-25 நிதியாண்டில் அதிக அந்நிய நேரடி முதலீடு ஈர்த்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ எஃப்டிஐ இருக்குல்ல, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு என்னென்னா, இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப அதிகமாக எந்த மாநிலங்கள் ஈர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் ஈர்த்திருக்காங்க. முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் பிடித்தது கர்நாடகா. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா இந்த 2 மாநிலங்களுடைய பங்கு மட்டுமே மொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் 51% இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கிறோம். 2024-25 இந்தியாவுடைய அந்நிய நேரடி முதலீடு மொத்தமாக பார்க்கும்போது $8104 கோடி இருக்குது. அடுத்தது, ஜப்பானின் தனிநபர் வருமானத்தில் எத்தனை சதவீதம் இந்தியாவின் தனிநபர் வருமானமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 8.5%. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஜப்பானுக்கு வந்து ஒருத்தங்களுக்கும் தனிநபர் வருமானம் ₹100 இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ நம்ம இந்தியாவில் ஒருத்தங்களுக்கும் தனிநபர் வருமானம் வந்து ₹8.5 தான் இருக்குது, ₹8.5 தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்போது நம்ம ஜப்பானை முந்தி உலகத்துடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரமான நாடாக நம்ம மாறிட்டோம். ஆனாலும் தனிநபர் வருமானம் இருக்குல்ல, பெர் கேபிட்டா இன்கம், இதில் நம்ம ஜப்பானை விட இந்தியா மிகவும் பின்தங்கி தான் இருக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கணும். ஓகேவா? இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் $2878.4 இருக்குது. ஜப்பானுடைய தனிநபர் வருமானம் $33,955.7 இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட அவங்க ரொம்பவே முன்னேறி தான் இருக்காங்க. இதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு நம்மளும் தனிநபர் வருமானம் ஈட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, கிராண்ட் ஸ்லாம் போட்டி. உலகத்திலேயே டென்னிஸில் வழங்கப்படுற மிகப்பெரிய பட்டம் வந்து கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற பட்டம். டென்னிஸில் விளையாடப்படுற மிகப்பெரிய விளையாட்டு அப்படிங்கிறது கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷமும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் வந்து நடைபெறும். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் நடைபெறும். 2வதாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பனுக்கு இன்னொரு பேர் ரொலான் கேரோஸ் அப்படிங்கிறது. 3வதாக லண்டனில் விம்பிள்டன் அப்படிங்கிற போட்டி நடைபெறும். 4வதாக ஒரு ஆண்டுடைய கடைசியில் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இப்போது இந்த ஆண்டில் முதல் 2 நடைபெற்று முடிந்தது. இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இருக்குல்ல, இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர், இவர் இத்தாலியை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது மோடிசன் கீஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்னில் தான் நடைபெற்றது. இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி வந்து நடைபெற்று முடிந்தது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது அமெரிக்காவை சேர்ந்த கோகோ கவுஃப் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. அடுத்தது, மாணவர்கள் ஒரே நேரத்தில் இருவேறு படிப்புகளை படிக்கிறதுக்கான வழிமுறைகளை யூஜிசி வெளியிட்டிருக்காங்க. யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது, தமிழில் பல்கலைக்கழக மானியக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் அனைத்து பல்கலைக்கழகங்கள், அதுக்கப்புறம் கல்வி நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இதை நிர்வகிக்கிற அமைப்பு, இதை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்த யூஜிசி அப்படிங்கிற அமைப்பு தான். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தர் 2 வேறு படிப்புகளை கூட வந்து ஒரே நேரத்தில் படிக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னா, இந்த படிப்புகள் கல்வி நேரம் வந்து வேறு நேரங்களாக இருக்கணும். ஒன்று வந்து காலையில் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்னொன்று வந்து நைட்டில் அல்லது ஈவினிங் கிளாஸில் படிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி
ஒரு படிப்பு நேரடியாக இருக்கணும், இன்னொன்று வந்து இணைய வழியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் மட்டும்தான் இதனை வந்து செயல்படுத்த முடியும். நம்ம பள்ளி கல்வியிலெல்லாம் இதை செயல்படுத்த முடியாது, அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பிஹெச்டி தவிர அனைத்து உயர்கல்விக்கும் இது பொருந்தும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது முக்கிய தினங்கள். உலக பெருங்கடல்கள் தினம், இது ஜூன் 8ஆம் தேதி, வேர்ல்டு ஓஷன்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான தீம் ஒண்டர், சஸ்டைனிங் வாட் சஸ்டைனஸ் அப்படிங்கிறது தான். இப்போ ஒண்டர் அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்தது சஸ்டைனிங் வாட் சஸ்டைனஸ் அப்படின்னா, சஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளை நிலை நிறுத்துறது அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பெற்றோர்கள் வந்து நமக்காக காசு தந்து நம்மளை வந்து நிலை நிறுத்துகிறாங்க, ஓகேவா. இங்கே வந்து சஸ்டைன் அப்படின்னா இந்த கடலை வந்து நம்மளை நிலை நிறுத்துது. சஸ்டைனிங் வாட் சஸ்டைனஸ் அப்படின்னா இந்த கடல் வந்து நம்மளை நிலைநிறுத்துது, அதே மாதிரி நம்மளும் அந்த கடலை வந்து நிலைநிறுத்தணும், அதில் வந்து இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கக்கூடாது, அதை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது, பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மகேந்திர தேவ். அடுத்தது, கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகளின் கைரேகையை பதிவு செய்யும் முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தான். அடுத்தது, பேரிடர் எதிர்ப்பு உள்கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது, அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் 2வது கட்டத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, 2024-25 நிதியாண்டில் அதிக அந்நிய நேரடி முதலீடு ஈர்த்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, ஜப்பானின் தனிநபர் வருமானத்தில் எத்தனை சதவீதம் இந்தியாவின் தனிநபர் வருமானமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 8.5%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.